இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சு அவர் தானே. இந்த மாதிரி சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாரதி பாடிட்டாங்க. பாரதியார் பாடினார், பாரதியார் பாடினார். 10 வருஷம் முதலமைச்சர் 62 தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு தீர்மானம், தமிழ்நாடு தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில். அப்ப அண்ணா பேசுறாரு, எடுத்து படிச்சு பாருங்க. ஏதாவது தெரியாம உடறிட்டு இருக்காங்க எல்லாரும். attempt was made in the assembly to change the name, it was defeated. அப்ப அண்ணா பேசினார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 வருஷம் இருக்காரு, பக்கத்தில் இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முதலமைச்சராகி நாங்கள் வந்து தமிழ்நாடு மாற்றிடுவேன். மாற்றினதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு பேர் மாற்றக்கூடாது நீங்க ஒரு தீர்மானம் வந்துச்சா, அது ஓட்டு போட்டாங்க 10 பேர் எடுத்து. அவன்லாம் இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு கேட்பான். அவன்லாம் செத்து போயிட்டான், அவன் பேரம் போயிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாண்டாரு. இருக்கு இந்த தீர்மானத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் இறந்து போய்விடுவீர்கள். ஆனால் உங்கள் பேர பிள்ளைகளை பார்த்து இந்த சமூகம் தமிழ்நாடு பேர் வைக்க கொடுத்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருந்துச்சா, அவங்க கட்சி நடத்தினாங்களா, அப்படி எம்எல்ஏ இருந்தாங்களா, அவரெல்லாம் இப்போது எங்கே என்று கேட்டால் அவருடைய பிள்ளைகள் தான் இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லக்கூடிய காலமுறையில் இருந்து பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாம் இங்கே ஈஸியாக வந்துடல, எல்லாம் இங்கே ஈஸியாக வந்துடல. இப்போ எல்லாம் நீங்கள் எல்லாம் பெண்கள்லாம் போயிட்டு இருக்கீங்க, ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கீங்க, இது அவ்வளோ ஈஸியா? எனக்கு 4 சகோதரி, கொஞ்சம் ஒரு சகோதரி துடுக்கா இருப்பாங்க, சைக்கிள் ஓட்டினாங்க, சைக்கிள் ஓட்டின கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, என்ன பொட்டை பிள்ளை சைக்கிள் ஓட்டுது, இன்னைக்கு பொட்டை பிள்ளை விமானம் ஓட்டிட்டு பத்திரமா இருக்குமா, பத்திரமா இருக்குமான்னு கெஞ்சுறான்.